everyone, welcome back to our channel. போன வீடியோல பாஸ்டரோட பவர்ல சாம்பிளை மட்டும் தான் பார்த்தீங்க. இந்த வீடியோல பாஸ்டர் பவரோட மெயின் பிக்சரவே பார்க்க போறீங்க. அதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா அழுதுருவீங்க. போன வீடியோல பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்ட் 2 வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க கேட்டு நான் போடாம இருப்பேனா? உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதனால இந்த வீடியோல ஃபேக் பாஸ்டர் ஸ்ட்ரோல் பார்ட் 2 அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு இந்த வீடியோவை பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை இந்த அக்கா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த அக்காக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, என்ன ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இப்போ நம்ம பாஸ்டர் அந்த அக்காக்கு உயிரை கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா எப்படி எந்திரிச்சு ஓடுறாங்கிறத நீங்களே பாருங்க. என்ன அதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியா? ஒரு ரட்டு குடியார் நற்பம் இருக்கு. நெக்ஸ்டா இந்த பாப்பாக்கு காது கேட்காதாமா, அதை எப்படி கிளியர் பண்றாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. காதுல 4 டைம் காரி துப்புனாரு, அவ்வளவுதான். உங்க வீட்லயும் யாருக்காச்சும் உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 4 டைம் காரி துப்புங்க, சரியா போயிரும். நெக்ஸ்டா இந்த தம்பிக்கு பிறக்கும் போதே கண்ணு தெரியாதான். அதை நம்ம டுபாக்கூர் பாஸ்டர் எப்படி சரி பண்றாருன்னு நீங்களே பாருங்க. நான் ஜெபிச்சு நிறைய கண்ணு திறந்து இருக்குது, பிறவி குருட வந்து திறந்துருக்குது நம்ம மீட்டிங்ஸில். பிறவியிலேருந்து அவங்களுக்கு தெரியாது. ஒன்று 14 வயசில் ஒரு பையன் 14, இன்னொரு பொண்ணு 16 வயசு, அந்த மாதிரிலாம். ஆனால் இவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. நேற்று அவனை அழுதுட்டு இருந்தான். ஆண்டுகிட்ட சொன்னேன், இது என்ன பாவம் பண்ணிச்சு ஆண்டவரே, கண்ணை திறந்து விடுங்க சுவாமி அப்படின்னு. நான் என்னடா இது என்ன, அது என்ன தெரியுது இது? தர தெரியுதான் அவனுக்கு கீழே. இது இது தம்பி, உனக்கு ஆஸ்கரே குடுக்கலாம்டா. ஏசப்பா, உங்க பேரை சொல்லி எப்படிலாம் பிக்காளித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. நான் ஓடுனது ஆச்சரியமா இருக்கு. நான் 17 வயசு ஆகுது, நான் இன்னைக்கு ஓடுனது கிடையாது, நேத்து ஓடுனது கிடையாது. எனக்கு அது அதிசயமா தான் இருக்கு. எங்க அம்மா என் கூட சேர்ந்து ஓடிருக்காங்கன்னா அது எனக்கு அதிசயமா தான் இருக்கு. நெக்ஸ்டா இந்த தம்பியை பாருங்க. சின்ன வயசுல இருந்தே வாய் பேச முடியாதான். அதை நம்ம உருட்டு பாஸ்டர் எப்படி சரி பண்றாருன்னு நீங்களே பாருங்க. இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம். என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது, கத்தியும் வைக்காது, ஒரு பைசா செலவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இதோட சுவாமி இப்பயே கொடுங்க. இதோட மறையற்ற இயேசுவின் நாமத்துல. அவன் ஒழுங்கா பேச மாட்டான் தானே சொன்னீங்களா? இப்ப பேசுவான் பாரு. மைக் கொடுங்க. இப்படி நான் சொல்றா. ஏசப்பா, ஏசப்பா. இதெல்லாம் வெறித்தனமா கை தட்டிருக்கேன். ஐயோ, இதுவே வெள்ளக்காரங்க மீட்டிங் வச்சுக்கோங்களேன், கருப்பாளுங்க மீட்டிங் வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா லண்டன்ல பாதி பேர் உட்கார்ந்து இருக்கவே மாட்டான். ஹலோ, நான் வீடியோ போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன். அந்த தம்பியை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை.
எந்த பயனும் இல்லை. ஏமாறுற மக்கள் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்தி பிழைக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோலயே இவருக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். கேட்டுவீங்க. சுகர் வந்து 2 கண்ணுல பிடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இந்த அண்ணனுக்கு இந்த ப்ராப்ளம் சரி ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். 2 கண்ணுமே போயிடுச்சு. சரி, நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இப்போ எப்படி தெரியுது? வரும்போது என்னன்னு கேட்டா, இந்த இதுல ஒரு ஹோல் இருக்குது லெஃப்ட் ஐல. இதுல ஒரு ஓட்டை இருக்குதா? ஆமா. இந்த ஹோல் வந்து ரைட் ஐயா ரைட் ஐய மறைக்குது. மறைக்கும். இந்த ஹோல்னால ரைட் ஐ மறைச்சிரும். ஆமா. இப்போ அந்த ஆட்கள் நிக்கிறது வந்து என்னன்னு கேட்டா ஒரு பிளாக் போல தெரியும். ஆட்கள் வர்றது போற தெரியும், ஆனா முகம் வந்து தெரியாது முன்னாடி. சரி, நீங்க வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ அந்த ஹோல் அடைஞ்ச போல இருக்கு. என்னங்க? அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. மறந்துட்டேன். மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.